நாங்க விட மாட்டோம். மின்னல் ஓடிட்டு வாங்க. வாய மூடுங்க. இப்படியே அழுதுட்டு வந்தீங்க, 2 பேர் தொண்டலே கத்திய சொருவிடுங்க. என்ன சார் நீங்க சட்டப்பையில பேனாவை சொருகிற மாதிரி சொல்றீங்க? எனக்கு 2 ஒண்ணுதான். பேசாம வாங்க. கௌசல்யா, இன்னையோட லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நீ சேட்டுங்க முன்னாடி டான்ஸ் ஆடணும், நான் ஷேக்குக்கு முன்னாடி பாத்திரம் தேய்க்கணும். ஆமா அத்தை, நான் இந்தியாவுல, நீங்க ஃபாரின்ல. நீ சேட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆட போற. நீங்க ஷேக்கு வீட்ல 10 பாத்திரம் தேய்க்க போறீங்க. சோ பாத்திரம் தேய்க்கிற வேலையாவது பரவாயில்லடி. ஆனா நீ டான்ஸ் ஆடுறத நினைச்சாதான் ரொம்ப கொடுமையா இருக்கு. உன் டான்ஸ பாக்குறதுக்கு சேட்டுங்க சூசைட் பண்ணிக்கலாம்டி. அத்தை, கொத்தடிமையா போக போறீங்க. இப்போ உங்களுக்கு கொழுப்பு அடங்கலையே. கோச்சு கதை கௌசி. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த புண்பட்ட மனச அப்படியே ஆத்தலான்னு காமெடி பண்ணேன். ஐயோ, காமெடின்னு சொல்லி 2 துன்பத்தை கொடுக்குறீங்களே அத்தை. அடி போடி போடி. கோடி கணக்குல கோடி கோடியா வரும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நீ 1 கோடி, நான் 1 கோடின்னு பிரிய போறோம் பாரு. நாம பண்ண தப்பால என் புருஷன் தனிமரமா நிக்க போறாரு அத்தை. ஆமா கௌசி, என் பிள்ளையோட நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடி. பாவண்டி, நம்மளால என் பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை. சார், என்ன சார், எங்க கதையை கேட்ட உடனே உங்களுக்கு அழுகையா வருதா சார்? சாச்சா, கண்ணுல தூசி வைத்துருச்சு அதான். சார், சின்ன தூசிக்காக கலங்குற உங்க கண்ணு எங்க சோக கதைக்காக கலங்காதா சார்? எங்க கதையை விடுங்க சார். என் புள்ள கூட உங்கள மாதிரியே தான் சார் இருப்பான். அவன் நிலைமைய நினைச்சாவது நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். அவன் பொண்டாட்டி இல்லாம கூட இருப்பான் சார். ஆனா இந்த அம்மா இல்லாம இருக்கவே மாட்டான் சார். யார் சொன்னது? அவர் நீங்க இல்லைன்னா ரொம்ப ஜாலியா இருப்பாரு, நான் இல்லைன்னா தான் ரொம்ப வருத்தப்படுவாரு. அடி போடி போடி இவள. அடியே, அவன் நான் பெத்த புள்ளடி, நான் கட்டின புருஷன். ஆமா, பொல்லாத புருஷன். என்னமோ நீ கட்டின வீடு மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய், என் புள்ள நான் இல்லைன்னா தாண்டி வருத்தப்படுவான். இல்ல, நான் இல்லைன்னா தான் வருத்தப்படுவாரு. என்னடி இல்ல நொல்லன்னுட்டு, என் புள்ள நான் இல்லைன்னா தான் வருத்தப்படுவான். நான் இல்லைன்னா தான் வருத்தப்படுவாரு. ஏய், சோறு பொங்கி போடுறதெல்லாம் நான் தானடி, ஞாபகம் வச்சுக்கோ. சோறு பொங்கி போடுறது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா என் புருஷன் நான் இல்லைன்னா தான் ரொம்ப வருத்தப்படுவாரு. எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் இல்லைன்னா உங்களால நிம்மதியா இருப்பான்னு தோணுது. இப்படி ஒரு கேவலமான கண்டிஷன்ல மாட்டி கூட சண்டை போடுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தனாவிட்டு இருக்கும். இருங்க, உங்களை கல்குவாரியில கொத்தடிமையா வித்துறேன், அப்பதான் உங்க கொழுப்பு அடங்கும். ஐயோ சார் சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. அப்போ பாக்கலாம் கட்டவ மாதிரி தெரியுதா? இல்ல சார், எப்படி இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவர் சார். தயவு செய்து எங்களை விட்டுருங்க சார். சார் 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 சார், ஆமா சார், இங்கே வண்டியை நிறுத்தி எங்க தலை மேல ஒரு 4 தட்டு தட்டி ஓட விட்டுருங்க சார். நாங்க திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவோம் சார். வண்டி நிறுத்துப்பா. வண்டி நிறுத்த சொல்லிட்டாரு. தேங்க் யூ சார். ஐயோ, தேங்க் யூ சார். ஸ்டே ஸ்டே. உங்களை அனுப்புறதுக்காக வண்டி நிறுத்த சொல்ல. வேற எதுக்கு சார் நிறுத்த சொன்னீங்க? சார் 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 விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார். ஏய், சீக்கிரம் வா. ஏய், கொலம்பஸ். ஆமா, நீ எப்படிடா இங்க? டேய், இந்த ஆளுகிட்ட உன்னையும் வித்துட்டாங்களா? அடியே, இவன் ஒரு வேஸ்ட் பீஸ். இவனை எவண்டி விப்பான்? அப்படியே வித்தாலும் எவண்டி வாங்குவான்? என்னடா முறைக்கிற? ஆமா, இந்த பிளக் யாரு? உங்களுக்கு இவனை தெரியாது.
தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. ஆ? உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 75 கோடி ரூபாய் பரிசு தரதா சொன்னானே அந்த அமெரிக்கா பார்ட்டி, இவன் தான். சேம் ஃப்ராடு. ஏய், என்னடா சொல்ற? அம்மா, உங்களுக்கு அல்வா கொடுத்தது இவன் தான்மா. அட பாவி, எங்களை நடு ரோட்ல நிக்க வச்ச நாதாரி பையன் நீதானா? ஒண்ணே இருங்க. நீங்க அடிக்காதீங்க. ஏன்னா என் பாஸ் போதும் போதுன்ற அளவுக்கு இவனுக்கு ஃபுல் மீல்ஸ் போட்டாரு. ஏன் பிள்ளையா? உங்க புள்ள தானே என் பாஸ்? ஐயோ, அப்ப அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? டேய், இப்ப அவர் எங்கடா இருக்காரு? அவர் எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருப்பாரு. டேய் போதும்டா. என் பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லுடா. உங்க எதிர்க்க தானே இருக்காரு. சீ, எருமை. எங்க எதிரில நீ தானடா இருக்க? முகத்துல ஒரு கருப்பு மச்சம் வச்சுக்கிட்டா அடையாளமே தெரியாதுன்னு நினைக்கிற சினிமா ஃபார்முலாவை இதுங்களும் ஃபாலோ பண்ணுதுங்களே. என்னடா பழம்புற? அங்க பாருங்க. மாதவா, நீயா? என்னங்க நீங்களா? ஐயோ மாதவா, அப்படி பார்க்காதடா. ஆமாங்க, அப்படி பார்க்காதீங்க. உங்க பார்வையை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லங்க, இல்ல. என்ன அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ற? இன்னும் என்னெல்லாம் அநியாயம் முடிவு பண்ணிருக்கீங்க? எவ்வளவு போட்டாலும் திருந்த மாட்டீங்களா? உங்களால எவ்வளவுதான் அவசரப்படுறது? ஐயோ, என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? மாதவா, சாரி. ஆமா, நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? நீங்களும் அந்த ஆளுகிட்ட ஏமாந்தீங்க. சாரி. உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா பேச டயலாக் சாரி மட்டும்தான். உங்களை என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாதவா, நாங்க வேணும்னாடா தப்பு பண்ணோம். இதோ இந்த கபோதி தாண்டா எங்களை ஏமாத்திட்டான். அவன் ஏமாத்துறான். உங்களுக்கு போச்சு புத்தி. சரிடா அத விடுறா. இத விடுறா. இந்த திருட்டு பையன் எப்படிடா பிடிச்ச? அது ஐஸ் பாய் விளையாடும் போது பிடிச்சாரு. மூளைகட்ட நாயே. ச்சே, எங்க நிலைமையே சரியில்லை. என் புள்ள வர திட்டிட்டு இருக்கா, நீ நக்கல் பண்றியா? இவனை எப்படிப்பா பிடிச்ச? எல்லாம் எங்க பாஸோட பிளான் தான். உங்க நடவடிக்கையே சரியில்லை, நீங்க அடிக்கடி யார்கிட்டயோ போன்ல பேசுறீங்க, அதை கண்டுபிடிக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. உடனே நான் உங்களை வேவ் பார்த்தேன். நீங்க பேசுற நம்பரை பிடிச்சோம். அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த திருட்டு பயல தேடி போனோம். அங்க இந்த மாசம் 4 பேர் தான் சிக்கியிருக்காங்க. இது பத்தாதே. இன்னொரு 4-5 பேரை டார்கெட் பண்ணணும். பண்ணுவோம். ஆஹா, எவனோ ஒருத்தர் சிக்கிட்டான்டா. அவனை அப்படியே அமுக்கி போட்டுருவோம். ஹலோ, ஆமாம் சார். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா சார்? ஓகே சார். ERV மோட்டார்ஸுங்கிறது அமெரிக்கா கம்பெனி. அதோட சென்னை பிரான்ச்சிலிருந்து தான் பேசுகிறோம். உங்களோட மொபைல் நம்பர் ரொம்ப லக்கி நம்பர் சார். அதுக்கு $15 மில்லியன் ப்ரைஸ் அமௌண்ட் கிடைச்சிருக்கு சார். உங்களுக்கு இமெயில் ஐடியில் இருக்கா? ஓகே சார். நீங்கள் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. 1 வீக்கில் ப்ரைஸ் அமௌண்ட் உங்கள் அட்ரஸ்க்கே வந்து சேர்ந்துடும். ஓகே சார் ஒரு நிமிஷம். இதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் சார். ஜஸ்ட்டு 10,000 rupees கட்டணும் சார். அவ்வளோதான் சார். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறோம்.
உடனே அதில் பணத்தை போட்டுருங்க சார். அப்புறம் பார்சல் சார்ஜ் கொரியர் சார்ஜ் எல்லாம் கேட்பீங்களே? அதெல்லாம் லேட்டாக தானே கேட்போம். இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? எல்லாம் தெரியும்டா. ஹலோ சார். சார் அங்க இல்லடா, இங்க பாரு. என்ன? ஆமா, நீங்க யார் சார்? டேய், சார் 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 உள்ளூர் உட்காந்துட்டு 10க்கு 10 சைஸ்ல ஒரு ரூம் போட்டுட்டு அமெரிக்காவுல இருந்து பேசுற ஊரை ஏமாத்துறியா? சார் 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 என்ன விட்டுருங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். என்னடா? உன் மூஞ்ச பார்த்தா லோக்கல்லயே உண்டி குடுக்க லாக்கில ஆள் மாதிரி தெரியுது. நீ 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 ஃபாரின் டாலர் பிரைஸ் ஆறியா? மவனே ஏய், எப்படி ஏமாத்தினாலும் ஏமாறுவாங்கன்னு நம்ம ஊர் ஜனங்க மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? விட்டுருங்க சார். ஏய், இந்த யோசனை உனக்கு எங்க தெரியல வருது? கேக்குறதுல பதில் சொல்றேன். மூஞ்சி பேத்துறோம் சொல்றேன். போடுங்க போடுங்க அவனை. சார் என்ன சார் இந்த அடி அடிச்சுட்டு இப்படி கேள்வி கேக்குறீங்க? பின்ன உனக்கு கை கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அப்படி கேளுங்க பாஸ். போடுங்க போடுங்க போடுங்க. யார் வீட்ல ஏமாத்துற? நான் யார் தெரியுமா உனக்கு? எங்க வீட்ல ஏமாத்துற நீ? ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களே சார். ஐயோ சார் 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 இதுக்கு மேல அடிக்காதீங்க சார். மேல அடிக்காம கீழே அடிக்க. ஐயோ சார் சார் உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன் சார். அடிக்காதீங்க சார். இதுக்கு மேல அடிச்சா சாவுடா. நீ எல்லாம் இருந்தா நாட்டு கேடுடா. இவனால நமக்கு வேலையாக வேண்டியிருக்கு. டே ஃப்ராடு, உங்ககிட்ட பண்டரி பாய் கௌசல்யான்னு யாராவது ஏமாந்துருக்காங்களா? ஆமா சார். இது வரைக்கும் அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கேன்? அது வந்து சார் என் அக்கௌண்டன்ட் வரட்டும் பார்த்து சொல்றேன் சார். ஏண்டா நீங்க பண்ற ஃப்ராட் தொழிலுக்கு அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் வேறயா? டேய், இது வரைக்கும் நீ ஓன் திட்டப்படி தான் நடந்திருக்க. இதுக்கப்புறம் நாங்க சொல்றபடி தான் நீ நடக்கணும், புரியுதா? சொல்லுங்க சார், என்ன சார் செய்யணும்? சொல்றேன். ஓகேவா? அப்படியே செய்யறேன் சார். பண்ணலனா வாயை உடைச்சு. அதான் செய்யறேன்னு சொல்றேனே சார். மாவன ஏதாவது கோல்மால் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். அட்டிக்கிற இடத்துல சின்ன வயசுல உங்க அம்மா கிட்ட குடிச்ச பால்லாம் வெளியே வந்துடும். ஜாகிரதை. பாஸ், இப்போ வரைக்கும் அஜீர்ண மாமா இருக்குமா? வாடா பாத்தியா, வாடா வாடா கூப்பிடுறாருல பாஸ், நகர்றா. சொல்லுங்க பாஸ். வந்துச்சா? வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு பாஸ். ஆனா அவனுக்கு வந்துடும். இனிமே இவன் உன்னுடைய கண்ட்ரோல்ல. ஓகே பாஸ். அவன் ஏதாவது சொதப்புனா நீதான் வாங்குவ. ஓகே பாஸ். ஓகே பாஸ், புரிஞ்சு போச்சு. ஜாகிரதை. எழுத்துட்டு வா அவனை. வாடா, இல்ல அப்புறம் என்ன அடிப்பாரு. இறங்க இறங்க. டேய் கொஞ்சம் கையை குடுறா. இவனை கண்டுபிடிச்சி எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போன் பண்றீங்க. ஏமாந்து போறதுக்கு அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? நடக்கிறது ஃப்ராடு தனம் தெரியாம கந்து வட்டி கடன் வாங்குறீங்க, வீட்டு அடமானம் வைக்கிறீங்க, என்னென்ன கூத்தெல்லாம் பண்றீங்க நீங்க. சேட்டுக்கிட்ட சொல்லி வீட்டை சீல் வச்சு உங்களை ரோட்ல நிக்க வச்சேன். அங்க வந்து கந்து வட்டிக்கார மூலியமா உங்களை தூக்க வச்சேன். நீங்க ஏமாந்த பணத்தை மீட்டு உங்களை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா போச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா உங்களுக்கு? ஒரே ஒரு புடவை வாங்குறதுக்கு ஜவுளி கடையே தலைகீழ புரட்டி போடுறீங்க. 1 கிலோ வெண்டைக்காய் வாங்குறதுக்கு ஒரு வெண்டைக்காய் கூடையே உடைச்சு 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 வாங்க வேண்டியது. சின்ன விஷயத்துல உஷாரா இருக்கிற நீங்க பெரிய விஷயத்துல கோட்டை வரீங்களா? எவனோ ஒருத்தன் போன்ல மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு எப்படி 75 கோடி ரூபாய் பிரைஸ் கொடுப்பான். அவனை பைத்தியக்காரனா? அது தெரியாம வாய போட்டு ஆசை, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும் ஆசை, அதானே? இப்படி ஆசைப்படுறதுனால இந்த மாதிரி ஆள்லாம் நல்லா ஏமாத்துறாங்க. போதும், சாரி மாதவ, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அதானே? இந்த டயலாக் நிறைய தடவை சொல்லிட்டீங்க, நானும் கேட்டு தொலைச்சிருக்கேன். நீங்களும் அதை சொல்றதை நிறுத்த போறது இல்ல, நானும் அதை கேட்க போறதை நிறுத்த போறதே இல்ல. தொடரும்.
இல்லங்க, இனிமே நாங்க எந்த தப்புமே செய்ய மாட்டோம். இது உங்க மேல அடி பாவி, நான் உயிரோட இருக்கணும் ஆசையே இல்லையா உனக்கு? எம்மா சத்தியம் பண்றீ? ஏங்க அப்படி சொல்றீங்க? என்ன நீங்களாவது திருந்தறதாவது அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. சொல்லுங்க. இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவனை கொண்டு போய் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணல. இவங்க 2 பேரும் இவங்கிட்ட ஏமாந்த பணத்தெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க. சரியா? நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு வர வேண்டாமா? நாங்க தான் திருந்திட்டோமேடா. சரி சரி சரி, வாங்க வாங்க, வந்து தொலைங்க வாங்க. என்னது மெசேஜ் ஏதோ? மாதவா, ஏதோ ஒரு நகை கடையில டேய் உங்க அம்மாவுக்கு அதான் எனக்குடா 1 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வச்சிருக்காண்டா. என்ன இவ? கௌசல்யா, டிஃபன் ரெடியா? ஐயோ பசிக்குது, சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. ஐயோ இந்த நேரத்துல இப்படி பசிக்குதே. கௌசல்யா சீக்கிரமா டிஃபனை கொண்டு வா. பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. கிச்சன்ல அப்படி அவ என்னதான் பண்றா? என்ன பண்ற அவ கிச்சன்ல? டிஃபனை கூட எடுத்து வைக்கல. அத்தை, டிஃபன் ரெடியா? ஐயோ சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க அத்தை. நான் டயட்ல வேற இருக்கேன், கரெக்டான டைம்க்கு சாப்பிடணும். சீக்கிரம் வாங்களேன். ஒரு வேலையை உருப்படியா செய்யறது இல்ல. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம், பசிக்குது. ஓஹோ, என்ன டிஃபன் கேட்டா ஹாட் பாக்ஸ் தூக்கி போட்டு அடிக்க வரீங்க? தமிழ் மறந்து போச்சா? ஏண்டி காலையில டிஃபன் கூட செய்யாம என்னடி பண்ற? அதையே தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். டிஃபன் கூட பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க? ஏய், இது ஒண்ணு ஏன் வேலை இல்லடி. எனக்கு மட்டும் அத வேலையா? வேலையா? ஏய் அத கூட செய்யாம இந்த வீட்ல நீங்க என்னடி காட்டிட்டு இருக்க? அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க என்னத்த காட்ட போறீங்க? அடியே, என் புள்ள இல்லாம உனக்கு குளிர் விட்டு போச்சு. அதேதான் அத நானும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க புள்ள இல்லாம உங்களுக்கு தான் குளிர் விட்டு போச்சு. இப்படி எல்லாம் ஏடா கூடமா பேசாதடி, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அட, கோவமே கெட்டதுதான். இதுல கெட்ட கோவம் வர வருமாம்ல? ஏய், இதோ பாருங்க, எனக்கு அதை விட கெட்ட கோவம் வரும். வரும் வாய் மேல போட்ட விட்டுக்க. நீங்க முதல்ல உங்க வாயை மூடுங்க. கை நீங்க கை நீட்டி பேச, நானும் கை நீட்டி தான் பேசுவேன். பேசுவியா? பேசி பாருடி. விட முடியாதுடி. மரியாதை ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி தினம் தினம் சண்டை போட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கல? யோ, அத பத்தி உனக்கு என்ன கவலை? இல்ல, இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? தபரியா, சண்டை போடாம நாங்க இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? எவ்வளவோ சாதிக்கலாமே. என்னைய சாதிக்கலாம்? என்னைய சாதிக்கலாம்? சொல்லு 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 சொல்லு. சொல்றேன். சுயமா தொழில் பண்ணலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா வியாபாரம் பண்ணலாமே. யோ 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 யோ, மூணுமே ஒண்ணுதாயா முண்டம். சரி விடு, என்ன வியாபாரம் பண்ணலாம் சொல்லு. அது உங்க பையன் பண்ற தொழிலை நீங்களும் பண்ணலாமே. அவர் வேலையை நாங்க பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? சரி, அவர் வேலையை பண்ண வேண்டாம், அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம். இல்ல அதுக்குதான் கொலம்பஸ் கூட ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வேலையை நாங்க பண்ணா அவன் வேலைக்கு என்ன பண்ணுவான்? இதெல்லாம் சரிபட்டு வராது. உங்க சண்டையை நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. யோ, அதெல்லாம் நீ சொல்லாதயா, அந்த சண்டையை நாங்க பாத்துக்கிறோம். போயா பண்றதுக்கு. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலையில டிஃபன் பண்ண மாட்டியா? இப்ப என்ன பண்றது? சரி சரி, நீ போய் முதல்ல டிஃபனை ரெடி பண்ணு. நான் ரெடி பண்ண முடியாது, நீங்க போய் டிஃபன் ரெடி பண்ணுங்க. ஏய், உன் புருஷன் வந்து கேப்பாண்டி, பசி பசி, நீ என்னத்த கொடுப்ப? உங்க
புள்ள வந்து கேப்பாரு பசி பசி நீங்க என்ன கொடுப்பீங்க? நான் ஏண்டி குடுக்குறேன்? நான் என்ன கட்டினவளா? நான் பெத்தவதானடி. நான் காலை ஆட்டிட்டு உட்காந்து சாப்பிடுவேன். நானும் கால் ஆட்டிட்டு உட்கார்ந்து சாப்பிடுவேன். சாப்பிடு சாப்பிடு. உங்க அப்பா வீட்டுல போய் சாப்பிடு.